2026 சட்டமன்ற தேர்தல் நடப்பதற்கு இன்னும் ஓராண்டு காலம் தான் இருக்குது. இந்த சமயத்தில் எந்தெந்த கட்சிகள் யார் யாரோட கூட்டணி போகிறாங்கிறது தான் எல்லாரோட எதிர்பார்ப்பாகவும் இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா திமுக கூட்டணி இப்படியே தொடரப் போகிறதா, அதாவது திமுக, காங்கிரஸ், அதுக்கப்புறம் விசிக, கம்யூனிஸ்ட்டு போன்ற கட்சிகள் இப்படியே தொடரப் போகிறதா, இதில் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படிங்கிறது எல்லாரோட ஒரு பார்வையாகவும் இருக்குது. கண்டிப்பாக திமுக கூட்டணியின் சார்பாக மீண்டும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் தான் முதல்வர் வேட்பாளராக நிறுத்த போகிறாங்க. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தமும் இல்லை. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடியது அதிமுக. அதிமுகவில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தான் பொதுச் செயலாளராக இருக்கார். இவர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்த போகிறாங்க. அதிமுக கூட்டணியில் தற்போது வரைக்கும் தேமுதிக மட்டும்தான் இருக்கிறாங்க. இதில் ஏதாவது ஒரு மாற்றங்களும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பொறுத்திருந்து தான் அதையும் நம்ம பார்க்கணும். இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து தனித்தே நிற்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்கிறது நாம் தமிழர் கட்சி. இப்போ கூட ஈரோடு கிழக்கில் வந்து கிட்டத்தட்ட 24,000க்கும் மேற்பட்ட ஓட்டுகளை வந்து தனித்தே போட்டியிட்டு வந்து பார்த்திங்கன்னா சீமான் அவர்கள் வாங்கியிருந்தார். இவரும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தனித்தே தான் போட்டியிட போகிறாரு. சீமான் அவர்கள் வந்து முன்னாடியே சொல்லிட்டார், 2026 களம் எனக்கான களம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால் தனித்து தான் போட்டியிட போகிறாரு. அதுக்கு அடுத்த கட்டமாக இப்போ அரசியலுக்கு புதிய வருகையாக வந்திருக்கக்கூடிய விஜய் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த தேர்தலை மிகப்பெரிய தேர்தலாக வந்து கருதுகிறேன், இதில் வந்து கண்டிப்பாக நாங்கள் போட்டியிடுறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் விஜய் தலைமையில் எங்களுடைய தலைமையை ஏற்றுக்கிட்டு எந்தெந்த கட்சிகள்லாம் வர்றாங்களோ அவங்கள கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுக்கப்பட்டு அவங்களுக்கு வந்து கூட்டணி, அதாவது கூட்டணி ஆட்சியில் அதிகாரம்லாம் நாங்கள் கொடுப்போம் அப்படிங்கிறதையும் விஜய் அவர்கள் அவருடைய மாநாட்டிலே சொல்லியிருந்தார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது திமுக, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதிமுக, அதுக்கப்புறம் வந்து நாம் தமிழர் கட்சி, அதுக்கப்புறம் வந்து தாவேகா தமிழக வெற்றி கழகம், இந்த நான்குக்குமான ஒரு போட்டியாக தான் இருக்கும் ஒழிய பாஜக போன்ற கட்சிகள் வந்து இந்த தமிழ்நாட்டில் பாஜகவோ காங்கிரஸோ கால் ஊன்றுவது ரொம்ப கடினம். ஏன்னா அவங்க யாரோடையாவது ஒரு கூட்டணியில் தான் போவாங்க. இப்போ அதிமுக வந்து பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோடு போதா, மீண்டும் பாஜக கூட்டணி பக்கம் போதாங்கிறத நம்ம பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த 2026 தேர்தல் என்பது பரபரப்புக்கும் பஞ்சத்துக்கும் பஞ்சமே இருக்காமல், ஏன்னா வந்து விஜய் அவர்கள் புதிதான வருகை, பொறுத்திருந்து பார்ப்போம். இதே போல் பல அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நன்றி.